ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயோ. இன்றைக்கி சூப்பரான ஒரு vlog வீடியோ வந்து பார்க்கலாங்க. ஃப்ரான்ஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுக்கு வின்டரும் கிறிஸ்மஸும் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, பயங்கர குளிர். அதே சமயம் கிறிஸ்மஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இங்கே வந்து கிறிஸ்மஸ் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நம்ம எப்படி பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாரிஸில் நிறைய இடத்துல வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் நம்ம நிறைய இடத்துல வந்து ஸ்டால்லாம் போடுவோம் இல்லையோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸில் வந்து ஸ்டால் வந்து போட்டிருக்காங்கங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போன கிறிஸ்மஸ் மார்க்கெட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் லா டிஃபென்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். நீங்கள் பாரிஸில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லா டிஃபென்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி டே டைம் விசிட் பண்ணுறத விட நைட் டைமில் விசிட் பண்ணணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமோ டே டைமோ எந்த டைமாக இருந்தாலும் சரி, வின்டர் டைமில் கரெக்டாக நம்ம வெளியே போகும்போது ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம், அந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரியான கிளாத்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக வந்து அந்த வின்டரோட அஃபெக்ட் தெரியாது. பட் நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து குளிரை வந்து தாங்கவே முடியாது. நிறைய ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்கங்க. நிறையா வந்து ஃபுட் கவுண்டர் வந்து போட்டிருந்தாங்க. நிறையா ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபேஷனரிஸ் ஐட்டம் வந்து நிறையா இருந்தது. நிறையா நாடுகளோட ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டால்லாம் வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்தந்த நாட்டோட உணவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. அது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரபு நாட்டோட பிக்கிள்ஸுங்க. ஸோ அவங்களோட எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து வச்சுருந்தாங்கங்க. ஜஸ்ட் நான் வந்து வீடியோ தான் எடுத்தேன், டேஸ்ட்லாம் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்கார் ஐட்டம்ஸ், நம்ம வீட்டில் வந்து டெக்கரேஷனுக்காக வைக்கிறதுக்கு மாதிரியான டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து லிக்கர் ஐட்டம்ஸுங்க. நிறையா வகையான பிராண்ட் அண்ட் நிறையா வகையான ஃப்ளேவர்ஸில் வந்து இருந்தது. ஸோ இது பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா பெருசாக வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஹியரிங்ஸ், ரிங்ஸ், அந்த மாதிரி செயின் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இயரிங்ஸ், அதுக்கப்புறமா ரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாக, ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா ஹாட் ஒயின், ஃப்ரெஷ் கிரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்போவே சுட சுட வந்து ஹாட் ஒயின் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அதுக்கப்புறமா ஹாட் சாக்லேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஹாட் சாக்லேட் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்களா. இது பார்த்திங்கன்னா சீஸுங்க. ஸோ ரொம்ப வந்து அந்த சீஸே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருந்தது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியும் கூட அந்த சீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஃபுட் ஐட்டம் தான். எல்லாம் வித்தியாசமாக இருந்தது, என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாக்லேட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பட் இது பயங்கர ஹார்டாக இருந்ததுங்க. கட் பண்ணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து தராங்க. ஸோ அவங்களால கட் பண்ண கூட முடியல. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. பாருங்கள், இந்த லேடி வந்து கட் பண்ணுவாங்க, பயங்கரமாக அவங்க வந்து ஃபோர்ஸாக கட் பண்ணுவாங்க. பட் அவங்களால முடியல. எவ்வளோ ஃபோர்ஸாக கட் பண்ணாலும் கொஞ்சமாக தான் கட் பண்ண முடியுது. பயங்கர ஹார்டாக இருந்தது, பட் டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஃபுல்லாக நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இது ஒரு ஸ்வீட் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஹோம் மேடுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து நிறைய சீஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க. நிறைய வந்து சீஸ் வந்து இவங்களோட ஃபுட்டில் வந்து டெய்லி ஃபுட்டில் கண்டிப்பாக சீஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ சீஸ் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய சீஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பயங்கர பெருசுங்க, தூக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீஸும் வந்து ஒரு வெரைட்டி, ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவரில் வந்து இருந்தது. ஸோ நிறைய க்ரௌடு. சண்டே வந்து சண்டே போயிருந்தோம். ஸோ பயங்கர க்ரௌடாக இருந்தது. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரீஸ் தாங்க வச்சுருந்தாங்க. நிறைய வகையான குக்கீஸ் வந்து இருந்தது. ஸோ ஒன்று வந்து ஒரு விதமாக இருந்தது. டோனட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ குக்கீஸ்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க.
எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லா இருந்தது. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டெம்ப்ட் ஆகும். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து வாங்கல. ஜஸ்ட் அப்படியே சும்மா வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நாங்க இது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இதுதான் இங்கேயே இருந்தது. ஸோ அதனால நாங்க அத வாங்கல. ஹாட் சாக்லேட் மட்டும் வாங்கி அப்படியே குடிச்சிட்டே ஆனா அந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிப் பண்ணி குடிச்சிட்டே ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுட் கவுண்டருங்க. இங்க வந்து சுரோஸ்ன்னு தான் சொன்னாங்கங்க. நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா கூட தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில்ல வந்து அப்படியே பொரிச்சு எடுக்குறாங்க. அதில வந்து நியூட்டெல்லா போட்டு குடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ஸ்நாக்ஸ் மாரி வந்து அது நெறைய வந்து அது வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுட் கவுண்டர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உருளைக்கிழங்கு, அது கூட வந்து கொஞ்சம் பீஃபு இல்லைன்னா சிக்கன் மீட் போட்டுட்டு, சீஸ் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வாணலி மாரி வச்சிருக்காங்க. அதில வந்து நல்லா வணக்கி வணக்கி விட்டு விட்டு அது வந்து ஒரு பவுல்ல வந்து போட்டு குடுக்குறாங்க. அது வந்து சுட சுட ஸோ அது வந்து இங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்களும் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. நல்லா சூடா சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. ஆறி போச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. சூடா சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ சீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அதுவும் இந்த ஊர் சீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய வெரைட்டி இருக்கு. ஸோ ஒரு ஒரு சீஸும் வந்து ஒரு ஒரு டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் திருவிழாலலாம் வந்து அல்வாலாம் வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி ஃப்ரூட்ஸில வந்து நல்லா அல்வா மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி இருக்கும் இல்லையா? ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில வந்து பார்த்திங்கன்னா அல்வா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கேக் வந்து பண்ணுவோம் இல்லையா? ப்ளம் கேக் அப்படின்னா பியூர் ஒயின் போட்டு நம்ம ப்ளம் கேக் வந்து பண்ணுனா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில வந்து ப்ளம் கேக் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம கிராம் கணக்கில வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு மேல நான் வந்து மியூசிக் ஆட் பண்றேங்க. அப்படியே நீங்க ரிலாக்ஸ்டா உட்காந்து வீடியோ பாருங்க. இந்த ஊர்ல வந்து எந்த மாதிரியான ஸ்டால்ல எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்கிறாங்க, எந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து சேல் பண்றாங்க, எந்த மாதிரி ஃபுட்டுலாம் வந்து சேல் பண்றாங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா உட்காந்து இந்த வீடியோ வந்து பாருங்க.
நான் உங்களுக்கு பெரிய கடாயில வந்து உருளைக்கிழங்கு, சீஸ் அதுக்கப்புறமா அது கூட சிக்கன்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது காமிச்சேன் இல்லைங்களா? அதுதாங்க இது. ரொம்ப சூடா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அது வந்து வாங்கி ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வுட்டன் இதில வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே வந்து நம்ம நின்னு பொறுமையா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ப்ளேஸும் வந்து சூப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு அடுத்தது பார்க்க நாங்க கிளம்பிட்டோம். இது பாருங்க, நான் பெருசு பெருசா சீஸ் காமிச்சேன் இல்லையா? ஸோ அத வந்து இந்த மிஷின்ல வச்சிருக்காங்க. மேல டாப்ல வந்து ஹீட் ஆயிட்டே இருக்கும். அந்த சீஸ் வந்து லைட்டா மெல்ட் ஆயி வரும். ஒரு பிரெட்ல வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு, அதில ஹாட் டாக் வச்சு இந்த சீஸ் வந்து வச்சு தராங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் வந்து அங்க வந்து ஒரு கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. ஸோ அது வந்து நெறைய வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. ஸோ நாங்க வந்து ஜஸ்ட் அது நம்ம வீடியோ மட்டும் தான் எடுத்திருந்தேன். இது வந்து பாருங்க, நெறைய வகையான டிஃப்ரெண்ட்டான மஷ்ரூம்ஸ் வந்து நான் இங்க பார்த்தேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வகை மஷ்ரூம் மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் இது 2, 3 வகை வச்சிருந்தாங்கங்க. இது விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லி. அதே சமயம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ்க்கு அப்போ வீட்லலாம் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா? ட்ரீலாம் வச்சு, அந்த ட்ரீக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ யாராவது வந்து வீட்டுக்கு நம்ம கிறிஸ்மஸ் கூப்பிட்றோன்னா, அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கறதுக்கு அதுக்கான ஒரு பெரிய ஸ்டால். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலர்ஃபுல்லா இருந்தது. நெறைய சுத்தி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரான சின்ன குட்டி குட்டியான கிஃப்ட்ஸ் குடுக்கறதுக்கான நெறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒண்ணு வந்து வித்தியாசமா இருந்ததுங்க. மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருந்தது. என்னடா இது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு எலி வந்து நல்லா பெட்ஷீட் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இல்லாம ரொம்ப யூனிக்கா இருந்தது. ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியாவும் இருந்தது. பட் நாங்க ஜஸ்ட் நல்லா சுத்தி பார்த்துட்டு என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, கார் செக்ஷன். வின்டேஜ் காருங்க. நம்ம அந்த காலத்துலலாம் வந்து காரு, வேன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து பைக் எல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மினியேச்சர்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கலெக்ஷன், யூனிக்கான கலெக்ஷன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கிரேஸியான ஒரு ஆளு. எங்க கார் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெய் மறந்து நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கார் கலெக்ஷனே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து நாங்க வந்து கார் வாங்கல. ஏன்னா பயங்கர காஸ்ட்லிங்க. இங்க எல்லாமே ஒரு ஒரு காரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட €100க்கு மேல தான். ஸோ நாங்க வந்து எதுவுமே வாங்கல. ஜஸ்ட் எல்லாமே வந்து நின்னு சூப்பரா பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்து கெளம்பிட்டோம். ஸோ என்னோட பையன் வந்து வாங்கணும் வாங்கணும்னா, இல்ல இல்ல இதெல்லாம் வந்து நமக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கெளம்பிட்டோம். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் குடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.